இங்கே இந்த லேடி அவங்க அம்மா சொன்னாங்கன்னு வீட்டு பரன்ல ஏறி எதையோ தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மூட்டை ஒன்று கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பொண்ணு கூட சேர்ந்து ஓப்பன் பண்ண அவங்களோட ஸ்கூல் பேக் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணு கேட்குறா, என்னம்மா இதில் இவ்வளோ பை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் கையை விட்டு ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸை எடுத்து காட்டுறாங்க. இந்த லேடிக்கும் ஸ்கூல் ஞாபகம் வந்தவொடனே அடுத்த நாளே அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் பார்த்தா இவங்க வச்சுக்க டிஃபன் பாக்ஸ் மாதிரியே டேபிள் மேலே ஒன்று இருக்குது. அங்கே ஒரு மிஸ் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. மிஸ்ஸுன்னு கூப்பிட்டவொடனே அவங்க திரும்பி பார்த்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நீ தானே உனக்கு ஞாபகம் இருக்குது உள்ளவான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, சின்ன வயசில் போனவ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கா, உங்கள் அம்மாலாம் ரெட்டை ஜடை போட்டு இங்கே தான் ஓடிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடியோ அந்த டீச்சர் வச்சுருந்த குட்டி டிஃபன் பாக்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 ஸ்கூல் பசங்க வந்து நாங்கள் டிராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோன்னு பெருமையாக அந்த டீச்சர்கிட்ட சொல்லும் போது அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க மிட்டாய் எடுத்து அந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த லேடியோட பொண்ணையும் கூப்பிட்டு இருந்தா நீயும் 4 எடுத்துக்கோன்னு கையில் கொடுத்து விடுறாங்க. அப்போ கரெக்டாக ஸ்கூல் பெல் சத்தம் கேட்குது. இந்த டீச்சர் சொல்கிறாங்க, என்னோட டைம் இது, நான் போகணும் கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போகும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ அந்த 4 மிட்டாயுமே சாப்பிட போறியா, எனக்கு 2 கூடன்னு. அவங்க பொண்ணு நீட்டின உடனே 2 எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுறா. நீங்கள் சாப்பிட்லையாமான்னு கேட்டால் நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஸ்கூல் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்து 2 மிட்டாயை போட்டு காதுகிட்ட வச்சு ஆட்டி பார்க்குறாங்க. அவ்வளோ சந்தோஷம். அதில் இருக்க ஒன்றை மட்டும் எடுத்து வாயில் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இந்த பொண்ணு கண்ணுக்கு சின்ன பொண்ணு மாதிரியே தெரியுறாங்க. இவ்வளோ நாள் அவங்க மறந்து போன அந்த குழந்தைத்தன்மையை அவங்களுக்கு திரும்பி கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு.